ஏங்க இதையெல்லாம் பாக்குறப்போ என்ன பரிகார பூஜை பண்ண சொன்ன அந்த சாமியார் இருக்கார்ல, அவரோட தாடியும் மீசையும் கூட இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ, தீபா வேற போட்டு கொடுத்துட்டாலே. இவன் சும்மா இருக்க மாட்டானே. இப்ப என்ன பண்றது? கனவில் வந்த மச்சத்தை அடையாளம் வைத்து காதலியை நேரில் தேடியாலையும் காதலன் எப்ப கண்டுபிடிப்பான்? இது உன் பேக் தானே? ஆமா மாப்ள. அன்னைக்கே அந்த பேக்கை பார்த்து நான் காண்டானே. எவ்வளவு தைரியம் இருந்தா இது என் கார்ல வைப்ப? சாரி மாப்ள, 3 நாளா அதை காணோம்னு தேடிக்கிட்டு இருந்தேன். உன்கிட்ட தான் இருந்துச்சா? இல்ல, பக்கத்து வீட்டுல இருந்துச்சு. டேய், என்னடா இதெல்லாம்? மாப்ள, இதெல்லாம் என்னோடது இல்ல மாப்ள. நான் என் பேக் உள்ள பேண்ட் ஷர்ட் இதெல்லாம் தான் வச்சிருந்தேன். இது எப்படி வந்துச்சுன்னே தெரியலையே. டேய், இந்த பேக்கும் உண்டுன்னு சொல்ற, உள்ள இருக்க திங்ஸ் மட்டும் யாருதுன்னு தெரியலன்ற, அப்புறம் எப்படி அந்த பேக் என் காருக்கு வந்துச்சு? எப்படி வந்திருக்கோம்? மாப்ள, இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு நான் ஒருத்த மேல பைக்ல மோதினேன்ல, நீ கூட என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூப்பிட்டு வந்தியே. நான் ஆக்சிடென்ட் பண்ணவன் பேர் கூட சேகரோ என்னமோ. அவனை அரெஸ்ட் பண்ணதும் ஒரு லேடி வந்தாங்களே, உனக்கு கூட தெரிஞ்சவங்க. ஆமா, ரம்யாவா? அவங்க கூட 2 நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க மாப்ள. வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களா? ஆமா மாப்ள. மாப்ள, அந்த சேகரும் என்ன மாதிரி ஒரு பேக் வச்சிருந்தான் மாப்ள. ஒருவேளை இந்த பேக்கும் அவன் தான் இருக்கும். ஆனா அவனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? சொல்லுங்க கார்த்தி. ஹலோ ரம்யா, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தரை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கல்ல, அவரோட அட்ரஸை கொஞ்சம் சொல்ல முடியுமா? எதுக்கு கார்த்தி கேக்குறீங்க? இல்லை, இங்கே ஒரு பேக்கில் கன்ஃபியூஷன் மாறிடுச்சு. அது அவர் தானே, கொஞ்சம் கிளியர் பண்ணணும். எமகாதகன், அந்த பேக் சேகரோடது தான் கண்டுபிடிச்சிட்டானே. இப்ப அட்ரஸ சொல்லாம இருந்தா டவுட் வந்துரும். அட்ரஸ சொல்லிடுவோம், மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். இருங்க கார்த்தி, நான் இன்னொரு ஆபீஸ்க்கு கால் பண்ணி கேட்டு சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே. சொல்லுங்க ரம்யா. இப்பதான் அட்ரஸ என்னோட பிஏ மூலமா வாங்கினேன். உங்க போனுக்கு சென்ட் பண்ணிருக்கேன், நீங்க பாருங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. ஏய், அட்ரஸ் அனுப்பிச்சிருக்காங்க, வா போய் பார்த்துட்டு வரலாம். சரி மாப்ள. தீபா, என்ன அத்தை? அது ஒண்ணு இல்லம்மா. நீ பரிகாரம் பண்றதுக்கு முன்னாடி செண்பகவல்லி அம்மனை கும்பிட போனப்போ அங்க ஒரு பெண் சாமியார் உன்னை பார்த்து உன் கையில மஞ்ச கயிறு கட்டி விட்டதால ஒரு விதமான புது சக்தி உனக்குள்ள வந்ததா சொன்னேன்ல? ஆமா அத்தை. அப்போ அவங்க சக்தி வாய்ந்த சாமியாரா தானே இருக்கணும்? ஆமா அத்தை, அவங்க தெய்வ சக்தியோட இருக்கிற சாமியார் தான். அவங்க சொன்னது எல்லாம் அப்படியே நடந்துச்சே. உங்களுக்காக நான் கடவுள் கிட்ட வேண்டிக்க நினைச்சப்போ அவங்க தான் என்ன அம்மன் முன்னாடி நின்னு மனமுருக பாட சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி நான் பாடினதும் நீங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டதா டாக்டரும் சொன்னாங்க. அப்போ அவங்க சக்தி வாய்ந்த பெண் சாமியாரா தானே இருக்கணும். அதுக்கு தாமா அவங்கள பார்த்து கல்யாணத்தை பத்தி சொல்லி நாள் குறிச்சிட்டு வரலான்னு இருக்கேன். அவங்க நாள் குறிச்சா எந்த பிரச்சனையும் வராம உன் கல்யாணம் நடக்கும்னு நான் உறுதியா நம்புறேம்மா. அதனால நாம அவங்கள போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் அத்தை. வாமா, நம்ம உடனே போலாம். போலாம் அத்தை.
என்ன மாப்பிள்ள வீடு பூட்டி இருக்கு? அப்ப இவன் தான் அந்த டுபாகூர் சாமியாரா? ஏண்டா வீடு பூட்டி இருந்தா உடனே அவன் டுபாகூர் சாமியாரா? எதனா வேலையா வெளியே போயிருப்பான்டா. இல்ல மாப்பிள்ள, எனக்கு என்னமோ அவன் தான் போலி சாமியாரா இருப்பான்னு தோணுது. நான் தான் அவனை நேர்ல பாத்திருக்கனே. ஆளும் அவன் திருட்டு மொழியும் அவன் சரியில்லை மாப்பிள்ள. இங்க போயிருப்பான். எக்ஸ்கியூஸ் மீ சார். யோ அப்புறம் வாயா. சே அந்த ஆள் தான்டா. யோ நீயா? நாங்க வரும்போது நீ வீட்ல இல்லாம எங்க போன? டேய் குள்ளதாடி, சொல்றேன் கட்டப்பாடி. இப்ப எதுக்குடா இங்க வந்த? அன்னைக்கு ரோட்ல தரர் பண்ணது பத்தாதுன்னு இப்ப என் வீடு தேடி வந்திருக்கியா? இது என் ஏரியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஹலோ, நாங்கள் ஒன்றும் சண்டை போடுறதுக்கு வரல. எங்களுக்கு ஒரு டவுட்டு, அதை கிளியர் பண்ணிட்டு போகலாம் தான் வந்தோம். என்ன சார் டவுட்டு? சொல்லுங்க. டேய் அந்த பேக்கை காட்டு. இது உண்டா? ஏய் இது எந்த இல்லடா. என்ன மாப்பிள்ள ரிவர்ஸ்ல போடுறான்? என்ன ஏன்டா கேட்குறோம்? ஹலோ, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்களா? அப்போ இந்த பேக்கை நீங்கள் மாற்றி கொண்டு வந்திருக்கீங்க. சார் இல்ல சார், நான் மாத்திலாம் கொண்டு வரல. நான் என் பேக்கை தான் சார் கொண்டு வந்தேன். இல்லைங்க, நீங்கள் மாற்றி தான் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த பேக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்க. டேய் காட்டுறா. இந்த பாரு, நல்லா பாரு. ஒரிஜினலா முடி தாடிலாம் இருக்கும்போது நான் எதுக்கு இதெல்லாம் வாடகை எடுத்துட்டு சுத்தணும்? இதை வச்சு நீ தான் ஃப்ராட் வேலை பண்ணிருக்க. மாப்ள முழிக்கிறான், மாப்ள முழிக்கிறான். கன்ஃபார்ம் இவன் தான், கன்ஃபார்ம் இவன் தான். சார் என்ன சார் இவனோட டார்ச்சரா இருக்கு? ஏதோ ஒரு பேக்கை எடுத்துட்டு வந்துட்டு இது ஓம் பேக்கான்னு கேட்டு என் உசுரை வாங்குறீங்க. டேய் என்ன பேக்க மாத்தி எடுத்துட்டு வந்துட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற? மாப்ள இவன் இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டான் மாப்ள. சரி அப்போ கிளம்பலாமா? இல்ல மாப்ள, என் ட்ரீட்மெண்ட்ல கேக்குறேன், அப்ப சொல்லுவான் பாரு. டேய் ஒழுங்கா சொல்றியா இல்ல கட்ட பையிலே அடிக்கவா? ஏய் இது ஏன் ஏரியாடா. அட்ரா அட்ரா பாப்பா, அட்ரா. என்ன மாப்ள கிட்ட வரான்? உன்னை லவ் பண்ணுறதுக்கு வரான். போடா அப்படி. இங்கே பாருங்க, நீங்கள் இதே மாதிரி ஒரு பேக்கை தானே அன்றைக்கி ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க. ஒருவேளை நீங்கள் அந்த பேக்கை மாற்றி கொண்டு வந்திருப்பீங்கன்னு கிராஸ் செக் பண்ணிட்டு போகலாம் தான் வந்தோம். சார் நான் தான் மாத்தி எடுத்துட்டு வரலன்னு திரும்ப திரும்ப சொல்றேன்ல, அப்புறம் என் மேல டவுட் பட்டா எப்படி சார்? இப்போ என்ன உங்களுக்கு என் மேல டவுட் அவ்வளவுதானே? இப்போ உங்க டவுட்டை நான் கிளியர் பண்றேன், இருங்க. பெரிய இவர் மூஞ்ச பார்த்தா டவுட் வராம லவா வரும். என்ன மாப்ள இவன்? சார் நான் இந்த பேக்கை தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொண்டு வந்தேன். ஒரே மாதிரி 2 பேக் இருந்தா உடனே என்ன டவுட் பட்டு கேப்பீங்களா? அப்ப என் பேக் எங்க போச்சு? அத நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேளுங்க. என்ன மாப்ள இப்படி சொல்றான்? ஹலோ ஹலோ, நாங்க S1 ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். நீங்க யார், இளையராஜாவா? மாப்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாங்க மாப்ள. இரு நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ, இளையராஜா தானே பேசுறீங்க? ஆமா சார், நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பேக் எடுத்து போனீங்கல்ல? ஆமா சார். அதுல விக்கு தாடி மீசையெல்லாம் இருந்துச்சா? ஆமா சார். அந்த பேக்கை தேடி ஒருத்தர் இங்க வந்திருக்காரு. அவர்கிட்ட அதே மாதிரி பேக் இருக்கு. அநேகமா அது உங்க பேக்கா தான் இருக்கணும். நீங்க உடனே ஸ்டேஷன் கிளம்பி வாங்க. சரிங்க சார், நான் உடனே கிளம்பி வரேன். வரும்போது ஞாபகமா அந்த பேக் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார், நான் எடுத்துட்டு வரேன். என்ன மாப்ள இப்படி சொல்றாரு? சார் உங்க பேக் வேற ஒருத்தர்ட்ட இருக்கு, அதுக்குள்ள என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டீங்களே. உங்க பேக் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட போய் வாங்கிக்கோங்க சார். போங்க சார். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு, நீ கண்ணை பார்த்து பேசு. அதனே மாப்ள கிட்ட பேசுற, கொன்றும் உன்னை அத்தகண்ணா. மூஞ்சியும் மூக்கையும் பாரு. மாப்ள என்ன மாப்ள தனியா விட்டு போயிட்ட? வண்டி எடுத்துறாத, வந்துடுறேன். ஹலோ சார். வாங்க உட்காருங்க. உட்காருங்க சார். நீங்க தான் எனக்கு கால் பண்ணீங்களா? ஆமா. ம், இங்க இருந்து எடுத்துட்டு போனீங்களா? அந்த பேக் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேன் சார், இந்தாங்க. சுப்பாராவ், இந்தாப்பா இந்த பேக் ஒண்ணுதான் பாரு, பொருள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு. ஆமாம் சார், இது என் பேக் தான்.
ரொம்ப தேங்க்ஸ் சார். என் பேர் சுப்பாராவ். நான் சினிமாவில் மேக்கப் மேனாக இருக்கேன். இந்த தாடி மீசை விக்கெல்லாம் வாடகைக்கு விடுவேன். நான் இந்த பேக் இங்கே விட்டுட்டு போயிட்டு 2-3 நாளாக தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் சார். அப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேட்டேன். நீங்கள் தான் என் பேக்கை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. அப்ப என் பேக்கை நீங்க தான் மாத்தி எடுத்துட்டு போயிட்டீங்களா? சாரி சார், அது உங்கள் பேக்குன்னு எனக்கு தெரியல சார். நான் எடுத்துகிட்டு போனது இந்த பேக் தான் சார். இது உங்கள் தான் பார்த்துக்கோங்க சார். ஆமா மாப்ள, இது என்னோட பேக் தான். சரிங்க, உங்கள் பேக் எப்படி ஸ்டேஷனுக்கு வந்துச்சு? அது ஒன்றும் இல்லைங்க சார். 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு நைட் ஷூட் முடிஞ்சு லேட்டாக வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ பேட்ரோல் போலீஸ் என் மேலே சந்தேகப்பட்டு என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சார். அதுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் சார். இவரை சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு வந்து நைட்டு முழுக்க ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டோம். அடுத்த நாள் காலையில் நியூசன்ஸ் கேஸில் இவரையும் அந்த சேகரையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்தோம். இவங்க வந்த கொஞ்ச நேரத்திலேயே சுப்பாராவை ரிலீஸ் பண்ணிட்டோம். சுப்பாராவ் என்ன பண்ணிட்டாருன்னா இளையராஜா பேக்கை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாரு. இளையராஜா என்ன பண்ணாருன்னா சுப்பாராவ் பேக்கை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதில் ஆரம்பித்த குழப்பம்தான் இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இப்போ அவங்கவுங்க பேக் அவங்கவுங்க கைக்கு வந்துருச்சுல. என்னப்பா இப்போ சந்தோஷம் தானே? சார் ரொம்ப சந்தோஷம் சார். சார், நீங்கள் சினிமா ஃபீல்டில் தானே மேக்கப் மேனாக இருக்கீங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்கு யூனியன் கார்டு இருக்குமே, அது இருக்கா? சார் என்ன இன்னும் நம்பலன்னு நினைக்கிறேன். அதான் யூனியன் கார்டெலாம் கேட்குறீங்க. அப்படி இல்லை, தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன். ஓகே, என்னோட பேக்கை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன் ஆ சார். சரிங்க சார், நான் கிளம்புறோம். வாடா. ஓகே. என்ன மாப்ள, அந்த போலீஸ் சாமியாரை நெருங்கிட்டோன்னு பார்த்தா திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறோம். இந்த போலீஸ் சாமியார் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க ப்ளே பண்ணுறாங்கடா. அது யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும். சரி வா. நீங்க செஞ்சது பெரிய ஹெல்ப். இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இதில் என்ன மேடம் இருக்கு? என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சேன், அவ்வளோதான். தேங்க்ஸ் சுப்பாராவ். இந்த விஷயம் நம்மளோடவே இருக்கட்டும், வெளியே எப்பவும் தெரியக்கூடாது. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் மேடம். கண்டிப்பாக வெளியே தெரியாது மேடம். ம். வர மேடம். கார்த்தி, நீ என்னை கண்டுபிடிக்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியவே முடியாத. உனக்கு தோல்விதான் எப்பவும் கிடைக்கும். மைதிலி, வில்லி வந்துட்டா பாரு. இது என்னமோ அவ வீடு மாதிரி வர்றா போறா. இவளை இப்படியே விடக்கூடாது. கார்த்திக் தீபக் கல்யாணம் இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போகுது. அது வரைக்கும் இவ வீட்டுக்கே வர முடியாதபடி ஏதாவது பண்ணணும். என்ன ரம்யா, தீபாவை பார்க்க வந்தியா? ஆமா. அவ மேலதான் இருக்கான்னு நினைக்கிறப்போ. இவ அடிக்கடி இங்க வந்துகிட்டே இருந்தா கல்யாணத்தை நிறுத்த கண்டிப்பா ஏதாவது செய்வா. இல்லனா கல்யாணமே நடக்க விடாம பண்ணுவா. தீபா கிட்ட இத சொன்னாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நாம தான் உஷாரா இருந்து ஏதாவது பண்ணி 1 மாசத்துக்கு இவ வீட்டு பக்கம் வராத மாதிரி பண்ணணும். என்ன பண்ணலாம்? சூப்பர் மீனாட்சி, நீ சொன்ன மாதிரி பண்ணாதான் இவ கல்யாணம் நடக்கிற வரைக்கும் வரவே மாட்டான். வா. நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்கவா பாக்குற? ரம்யா, இன்னையோட உன் கதை முடிஞ்சுதுரி.
என்ன மைதிலி சூப்பர் ரெடியா? எடுத்துட்டு வந்துட்டேன். தீபா கிட்ட பேசிட்டு ரம்யா இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வருவா. அப்போ நம்ம திட்டத்தை அரங்கேற்றம் செஞ்சிட வேண்டியதுதான். தீபா ரூம்ல இருந்து ரம்யா வெளியே வந்ததும் நீ அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டே அவ கூட இறங்குற. நான் இந்த சோப்பை கடைசி படிக்கட்டுல வச்சிடுறேன். உன்கிட்ட பேசிக்கிட்டே வரும்போது அவ இதை கவனிக்காம சோப் மேல காலை வச்சு வழுக்கி விழுந்துருவா. கால் உடைஞ்சா அவ 1 மாசத்துக்கு இந்த வீட்டு பக்கமே வரமாட்டா. அதுக்குள்ள அவங்களோட கல்யாணத்தை முடிச்சிட்டு ஹனிமூனுக்கு கிளம்ப வச்சிடலாம். நல்ல ஐடியா. இன்னைக்கு அவ காலை நம்ம உடைச்சே ஆகணும். மீனாட்சி அவ கீழே வந்துட்டு இருக்கா. நீ போய் பேச்சு கொடுத்துட்டு அவ கூட இறங்கு. இந்த படிக்கட்டு கீழே சோப்பு வச்சிரு. சரி சரி, நான் போய் அவகிட்ட பேச்சு கொடுக்குறேன். சரி ஓகே போ. என்ன ரம்யா, தீபா கிட்ட பேசிட்டியா? அவ ரூம்ல இல்ல. வீட்ல அப்பா நல்லா இருக்காரா? என்ன திடீர்னு என் அப்பாவை பத்தி எல்லாம் விசாரிக்கிறீங்க? இல்ல, அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்போ அப்பா ரொம்ப பாசமா பேசினாரு, அதான் கேட்டேன். அவர் நல்லாதான் இருக்காரு. இன்னொரு நாளைக்கு வந்து அவரை பாக்குறேன். அப்பாவை கேட்டதா சொல்லு. சொல்றேன். சரி, எனக்கு கொஞ்சம் மேல வேலை இருக்கு, நான் போறேன். நீ போயிட்டு வா. ஐயோ ரம்யா, என்னாச்சு? ஐயோ ரம்யா, அம்மா கால். ரம்யா என்னாச்சு? ரம்யா ரம்யா என்னாச்சு? என்னாச்சு? கால். ரம்யா நல்லா தானே என் கூட பேசிட்டு வந்த. திடீர்னு என்னாச்சு உனக்கு? எப்படி சறுக்கிட்டே போய் கீழே விழுந்த? மாடிப்படி வழியில சோப்பு இருந்துச்சு, அதான் வலிக்கி விட்டுருச்சு. வலிக்குதே. என்னது? படிக்கட்டுல சோப்பு இருந்துச்சா? யார் வீட்டுக்குள்ள சோப் போட்டு வச்சது? கொஞ்சம் கூட அறிவே இல்லாம செஞ்சிருக்காங்க. இது வேலைக்காரங்க தான் செஞ்சிருப்பாங்க. அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஏய், சோப்ப போட்டதே நீங்க 2 பேரும் தானே. இப்ப எதுவும் தெரியாத மாதிரி ஓவரா ஆக்ட் பண்றீங்க. என்ன ரம்யா, ரொம்ப வலிக்குதா? இல்ல, சுகமா இருக்கு. இவ்வளவு தூரம் வலிக்க வந்து விழுந்திருக்கேன், வலிக்குதான்னு கேக்குறேன். கால் அசைக்கவே முடியல. அப்போ கால்ல ஏதாவது பிராக்சர் ஆயிருக்கலாம். முதல்ல நீ நேரா ஹாஸ்பிடல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வீட்ல போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. கால் ரொம்ப முக்கியம் ரம்யா, பாத்துக்கோ. ஆமா ஆமா, உனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. கால்ல ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சுன்னா அப்புறம் மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே டாக்டர் கிட்ட காமிச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு பொறுமையா வா. இல்ல இல்ல, நீ வரணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நீ உங்க வீட்லயே இருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. பாத்தியா, உன்னால நிக்கவே முடியல. அப்ப கண்டிப்பா பிராக்சரா தான் இருக்கும். நரம்பு பிசைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, ஜவ்வு கட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அது ஐயோ, இந்த கால் வலியை விட நீங்க 2 பேரும் பேசுற வலி தாங்கல. என்ன ரம்யா, நீ உனக்கு நல்லது சொன்னா இப்படி கோச்சுக்கிற? எனக்கா நல்லது நினைக்கிறீங்க? சத்தியமா இல்ல. இப்படி ஆயிடுச்சேன்னு மனசு கேட்காம துடிச்சு போய் கேட்டா எங்க மேலயே எரிஞ்சு விழறிய நீ. ரம்யா, வரப்போ எவ்வளவு கம்பீரமா நடந்து வந்த. இப்போ நொண்டிட்டு போறது நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் சொல்றோம், இனி 1 மாசத்துக்கு இந்த பக்கமே வராத. வீட்ல இருந்து நல்லா ரெஸ்ட் எடு. கார்த்திக் தீபாவோட கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு அவங்க ஹனிமூன் போனதுக்கு அப்புறம் வா. அப்பவும் முடிஞ்சா வா, இல்லனா வீட்லயே இருந்துரு. அப்புறம் மாவு கட்டு போடுவாங்கல்ல, 1 மாசம் பிரிக்க முடியாது. ஏய்,
நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு புரியாம இல்ல. நான் இந்த வீட்டுக்கு வராம இருக்க தானே இவ்வளவும் செய்றீங்க. ஆனா நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து உங்க 2 பேரையும் வச்சுக்கிறேன்டி. பார்த்து நடந்து போ ரம்யா, காலு ரொம்ப வலியா இருக்கும். இந்தா காஸ்ட்லி போன் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. நம்பர்லாம் எரேஸ் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வா, பாத்து வா. மெதுவா 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 பார்த்து. நேரா ஹாஸ்பிடல் போ ரம்யா, அங்க இருந்து அப்படியே இங்க வந்துடாத. எப்படியோ இவ காலு பொடிச்சு அமிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கமே வரமாட்டா. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஆமா, போனவ மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அப்படி தப்பி தவிர திரும்ப வந்தா நம்ம அவ கைய உடைச்சு மாவு கட்டு போட்டு புத்தூருக்கு அனுப்ப வேண்டியதுதான்.